அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறார். ஹார்மஸ் நீரிணை நீங்கள் திறக்கலைன்னா அதுக்கப்புறம் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு எச்சரிச்சிருக்காரு. போரையே கூட நாங்கள் நிப்பாட்டுவோம், ஆனால் இந்த மாதிரிலாம் நாங்கள் சரணடைய மாட்டோம், அதுக்கு 6 கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஈரானும் ஐஆர்ஜிசியும் கண்டிஷன்ஸை போட்டிருக்கு. என்ன நடக்குது சார்? ட்ரம்பினுடைய இந்த பேச்சதனுடைய பின்னணி எப்படி பார்க்குறீங்க? இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை ஈரான் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலில் ஒரு அதிரடி தாக்குதலை ஈரான் நடத்திட்டுருக்கு. இது இஸ்ரேலே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல். அதாவது உலகத்திலேயே இந்த யுத்தத்தில் இந்த ஏவுகணைகளை எதிர்த்து அடிக்கக்கூடிய இந்த நுட்பங்களை எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த சென்சார் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல இஸ்ரேல், அப்படிங்கிறது தான் உலகம் இப்போ பார்த்துட்ருக்கு. இப்போ நேத்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் பதறிக்கொண்டு ஏவுகணைகளை, ஈரான் ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுக்கவே முடியவில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நுட்பமாக ஈரான் தாக்குதல் நடத்துது. ஈரானுடைய தாக்குதல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ அமெரிக்காவும் இஸ்ரேல் இவங்க மீது தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதற்கு எதிரான தாக்குதல் தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சவுத் பார்ஸ் அந்த எரிவாயு உற்பத்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதற்கு எதிராக கத்தாரில் இருக்கக்கூடிய மற்ற அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் ஈரானுடைய நெதான்ஸ் அணுசக்தி நிலையின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு எதிர்த்தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய பலம் வாய்ந்த பாதுகாப்பு நிறைந்த 2 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒன்று திமோனா, இன்னொன்று அராத். திமோனாங்கிறது படுபயங்கரமான இடம். இந்த அணுசக்தி ஆராய்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடிய மிக மிக முக்கியமான இடம். அந்த நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அராத் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இது எதிர்பார்க்காதது. சர்வதேச ஊடகங்கள்லாம் இதை எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. 200 நபர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகுது. இன்னொரு செய்தியை ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவலில் கடந்த 2 நாட்களாக மட்டும் 2000 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் வெளியாகியிருக்கு. இன்னொன்று இதுக்கு கூடவே அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள், அமெரிக்காவுக்கு சொந்தமான இராணுவ நிலையங்கள், விமான நிலையங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கு. அங்கேயும் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ட்ரம்புக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் பதட்டத்தையும் உருவாக்கியிருக்கு. அதன் காரணமாகத்தான் இவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கையில் குறிப்பாக அவர் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஹார்மூஸ் கடல் பகுதி, இந்த ஹார்மூஸ் கடல் பகுதியை உடனடியாக திறக்கணும் அப்படிங்கிறது தான். 2 நாளுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரியும். வேடிக்கையாக இருக்கும். அதாவது இன்னைக்கு சொல்கிறத மாற்றி சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. காலைல சொன்னதையே சாயந்தரம் மாற்றி சொல்லுவாங்க. நீங்கள் ஊடகங்கள் தான் தெரிச்சிட்டீங்க. ஆமாம், அந்த மாதிரி ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற 2 நாளைக்கு முன்னால் ட்ரம்ப் என்ன சொன்னார்னு சொன்னால், ஹார்மூஸ் கடல் பகுதி வழியாக அமெரிக்கா இந்த வணிக இது நடத்தலை. வணிக கப்பல்கள், எங்களுடைய கப்பல்கள் அதில் வரல. ஆசிய நாடுகளுடைய கப்பல்கள், ஐரோப்பிய நாடுகளுடைய கப்பல்கள் தான் வருது. அதனால ஹார்மூஸ் கடல் பகுதியை கைப்பற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நான் அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இந்த பழம் புளிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த கதை. அதாவது ஈரானை எதிர்த்து இவர்களால் நிற்க முடியலை. அதற்கு அது நிற்க முடியாட்ட உடனே சொன்னது தான் இந்த விஷயம். இப்போது பதறிக்கொண்டு போய் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அதாவது அதில் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைனா நான் கூப்பிட்டு யாரும் ஆளை அனுப்பலை, நான் எல்லாரும் வாங்க படை அனுப்புங்க, திரட்டி போய் பிடிப்போம் அப்படின்னா நீங்க யாரும் அனுப்பல, அது உங்க பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை, நீங்க மீட்டுங்க, மிட்கல்லாம் போயிருங்கன்னுட்டு அந்த பட்ட அவமானத்தை மீசையில மண்ணு ஓட்டலன்னு மாத்திர கணக்காக தானே இது பண்றாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு சாதாரணமாக இருக்காது ஈரானுடைய தாக்குதல். என்னன்னா 2 நாளைக்கு முன்னால இந்த விஷயங்கள் பேசும்போதே நாங்க அவர்களுடைய ஏவுகணை தளங்களை எல்லாம் அழித்து விட்டோம், அவர்களால் இனிமே தாக்குதல் நடத்த முடியாது. அதாவது நான் யுத்தத்தை நிறுத்த வேண்டிய தேவையில்லை, யுத்தம் தன்னாலே நின்றுரும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இன்னைக்கு நேத்தைக்கு அடிச்சிருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் புது வகையான ஏவுகணைகள். கிட்டத்தட்ட இவங்க இந்த பிரிட்டனுக்கு சொந்தமான தீவு இருக்குல்ல, அந்த தீவில் அடித்த ஏவுகணையினுடைய பெயர் IRBM அப்படிங்கிற ஏவுகணை. 4000 கிலோமீட்டர்
தூரத்தில் வந்து அடித்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தான் அந்த ஏவுகணைகள். அது மாதிரி இப்போ இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தின ஏவுகணை, இந்த அணுசக்தி மையங்கள் இருக்கக்கூடிய 2 நகரங்கள் மீதும் நடத்தின தாக்குதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்டேஜ் அப்படிங்கிற பாலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த சென்சார் கருவிகள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து வெளிக்காட்டாமல் அதை கடந்து போய் தாக்கக்கூடிய அளவிற்கு நுட்பம் வாய்ந்த ஏவுகணைகளாக இந்த ஏவுகணைகள் இருந்துகிட்ருக்கு. இதை வந்து IRGC வந்து வெளிப்படையாக சொல்லுது. அதாவது எங்களுடைய இளைஞர்களுடைய விஞ்ஞானம், அறிவியல் இதெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் தயாரிச்சிட்ருக்கிறோம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உலகளாவிய இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன பேசணும்னு சொன்னால், இது வந்து ரஷ்யா கொடுத்தது, இது சீனா கொடுத்தது, இவர்களுடைய பின்புலம் இவர்களுக்கு இருக்கு, ஆமாம் வடகொரியா கொடுத்தது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஈரான். புரியுதா? அந்த வகையில் இன்னும் அவர்களுடைய கையில் எந்தெந்த வகையான ஏவுகணைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரு டான்சிங் ஏவுகணை இருக்குது அப்படின்னு சொல்லி இடையில சொன்னாங்க, அதை ஏவுனாங்க. அதாவது போகக்கூடிய வழியிலே அதனுடைய திசையை மாற்றி கொண்டு போய் அடிக்கிற மாதிரியான ஏவுகணைகள் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இப்போ இவர் ட்ரம்பை பொறுத்தளவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், 48 மணி நேரத்தில் ஹார்முஸ் கடல் பகுதியை திறக்கலைன்னா சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்குல்ல, இதில் எல்லாம் நாங்கள் வந்து அதிரடியான தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு இவர் இருக்கார்ல அல்ஜானி, இறந்து போன அந்த IRGC-னுடைய தலைவர், அவரே வந்து சாகிறதுக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அப்படி நீங்கள் தாக்குதல் நடத்துறதாக இருந்தால் அரை மணி நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இந்த கூட்டு இதில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், இங்கே எல்லாம் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அரை மணி நேரத்தில் இந்த பிராந்தியங்கள் ஒட்டுமொத்தமாக இருளில் மூழ்கும் அப்படிங்கிறத வந்து அப்போவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இப்போ வந்து IRGC வந்து கூடுதலாக ஒன்று வந்து சொல்லியிருக்கு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானின் எரிபொருள் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் அப்பிராந்தியத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் இஸ்ரேலிலும் உள்ள எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், கடல் நீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட அத்தனை உள்கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கு. அது மாதிரி இந்த தாக்குதல் எல்லாம் சாதாரணமாக இருக்காது, இனிமே தான் எங்களுடைய தொழில்நுட்பங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, உலகமே பார்க்க போகுது அப்படிங்கிறத வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று இதில் ஒரு அச்சம் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து சாதாரணமாகத்தான் இந்த யுத்தம் வந்து ஆரம்பித்தது. அப்புறமாக ஈரானுடைய அந்த தீவின் மீது கார்க்கு தீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய இது எண்ணெய் உற்பத்தி நிலையங்களில் தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய எரிவாயு உற்பத்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்துது. மறுபடி இவங்க வந்து எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் எங்கெங்கே இருக்கோ அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சொந்தமான இடங்களில் அதிரடி தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கே அவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ கத்தாராக இருந்தாலும் சரி, குவைத்தாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கே இனி ஒரு 5-6 வருட காலம் வந்து ஆகும். பொருளாதார நெருக்கடி இப்போது உருவாகி இருக்கு. அடுத்த கட்டம் பாருங்க, அணுசக்தி நிலையங்கள் மீது இப்போ தாக்குதல் நடக்கு. இதுதான் மிகவும் எச்சரிக்கையானது. இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் எங்கே போகும் அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமாக இஸ்ரேலுடைய கையில் வந்து அணுசக்தி இது இருக்கும். ஈரான் வந்து இப்போ என்ன பேசிட்டு இருக்குன்னா, நாங்கள் வந்து இப்போவே வந்து இந்த ஏவுகணைகளை தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏவுகணையை தயாரிச்சுட்டு இருக்கோம், எங்கேருந்து வருதுன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏவுகணை உற்பத்தி இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத IRGC வந்து தெரிவிச்சிருக்கு. அப்படின்னா அமெரிக்கா உள்ளிட்ட அல்லது இஸ்ரேல் உள்ளிட்ட மற்ற நாடுகள், மேற்கத்திய நாடுகள், இவங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான உற்பத்தி தொழிற்சாலைகளை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம் வருது. இல்ல, ஆமா, அப்படிதான் ஏற்கனவே செஞ்சிருக்கணும், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதை வந்து தெரிவிச்சிருக்காங்கல்ல. இப்ப பாருங்க, போர்க்களத்தில் தந்திரோபாய அணுகுமுறைகளை மாற்றி அமைக்கப்படும் ஊக்கமும் ஆக்கமும் கொண்ட இளம் விஞ்ஞானிகள் திறன்களை பயன்படுத்தி ஈரானிய ஆயுதப்படைகள் எதிரியின் கணக்கீடுகளை முற்றிலுமாக சீர்குலைக்கும் மேம்பட்ட உபகரணங்களையும் ஆயுதங்களையும் தயாரித்து கொண்டிருக்கிறோம்.
அப்படிங்கிறத வந்து ஐஆர்ஜிசி வந்து தெரிவிச்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தயாரிப்பு வேலைகள் நடக்கும். இல்லைன்னா இது எங்கேருந்து வருது? நீங்கள் முற்றிலுமாக அழித்து விட்டோம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எங்கே என்ன வளர்ந்து குட்டி போட்டு கோழியா முட்டை போட்டுட்ருக்கு? இல்லை, ட்ரம்ப் ஏற்கனவே சொன்னார், அந்த 12 நாள் தாக்குதல் நடந்த போதே நாங்கள் அவர்களுடைய செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னாரு. அப்புறம் இப்போ எதுக்கு தாக்குதல் நடத்துறீங்கன்னா இருக்குன்னாரு. அப்போ அழிச்சது பொய்யா இல்லை இப்போ அதுக்குள்ளே உருவாக்கிட்டாங்கிறது உண்மையா? இப்படியான கேள்வி இருந்துச்சு. எதுக்கும் அவங்களுக்கு பதில் இல்லை. காரண காரியங்கள் இல்லாமல் இப்படி. ஏன்னா ட்ரம்ப் கெடு விதிக்கிறது முதல் முறை கிடையாது. அவரே கெடு விதிப்பார், அப்புறம் அவரே அது திரும்ப புது கெடு விதிப்பாரு, மாற்றி பேசுவாருங்கிற ஒரு இடத்துல இதை எதிர்பாராமல் அவங்க நினைச்சது வெனிசுலாவிலிருந்து அங்கே அதிபரை தூக்குன மாதிரி இங்கே கமேனி அவர்களை கொண்டுட்டோம்னா முடிஞ்சிரும்னு நினச்சி அவங்க தொட்டதுங்கிறது இவ்வளோ நாள் போகணும்னு எதிர்பார்க்காததனுடைய ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடாகவும் பார்க்க வேண்டி இருக்கும்னு இருக்குது இதில். இல்லை, நிச்சயமாக அப்படி ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4500 படை வீரர்களோடு 3 கப்பல் வந்து இந்த பிராந்தியத்துக்கு வருது. ஜப்பான்லேருந்து வருது. இதில் ஒரு அச்சம் நிலவுது. ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம், இந்த கார்க்கு தீவை கைப்பற்றக்கூடிய வேலைகளை வந்து செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்தாச்சுன்னு சொன்னால் அடி வந்து படுபயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசி தெரிவிச்சிருக்கு, ஈரான் தெரிவிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு எச்சரிக்கையை நேற்று வந்து ஹவுதிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த செங்கடல் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி வழியாக இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் வந்தால் நாங்கள் தாக்கி அழிப்போம் அப்படிங்கிறத அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சுத்தி கண்ணி வெடி. அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்து கூடிட்டே இருக்குது. இதில் வலிந்து கொண்டு வந்து அமெரிக்காவை வந்து கொலைக்களத்தில் இஸ்ரேல் வந்து நிறுத்தி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்குன்னா, வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத அடியை வந்து அமெரிக்கா வந்து பெறும், இதுவரைக்கும் பெறல அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஈரான் வாங்காத அடியை நாங்கள் அடிப்போம் பாருங்கள் அப்படின்னு அவர் பேசுவார். இல்ல அது சரிதான், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதாவது நீ என்ன தண்ணிக்குள்ளால முக்கி கொண்டு போறேன்னா ஒன்னை நான் உள்ளால கொண்டு போய் ஒன்னை நான் கொல்லுவேன் அப்படிங்கிறது தான் ஈரானுடையது. நம்ம யாராவது நினைச்சு பார்த்தோமா இவ்வளோ ஆயுதங்கள் இருக்கும் இவர்களுடைய கையில், இவ்வளோ தாக்கு பிடிச்சு நிற்பாங்க, மத்தியில் ஒரு நாடு இருக்குது, சுற்றி வந்து இவர்களுடைய படை பலங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே வந்து கொம்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தொழில்நுட்பத்திலையும் சரி ஆயுதத்திலையும் சரி இதுலையும் உலக வல்லரசு. இதற்கு இடையில இந்த கண்ணில் விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்கக்கூடிய ஈரானை வந்து நம்ம இப்படி, இத்தனைக்கும் அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஆஹா ஓஹோன்னு சொல்லப்பட்ட F-35 அடி வாங்குது, அடிச்சாச்சு. இப்போ F-15 அப்படிங்கிற ஒரு விமானத்தை இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய விமானத்தை வந்து இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது யாருமே உலகமே எதிர்பார்க்காத ஒரு அடியை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா இதில் அடி வாங்க F-35 கூட பழைய ஜென்ரேஷன், F-35ங்கிறது 5th ஜென்ரேஷன் போது அதில் ஒரு விமானமே கிட்டத்தட்ட $100 மில்லியன் வணிகம் சம்மந்தப்பட்டது. ஆயுத விற்பனையை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த போர் இந்த விவகாரத்தில் மட்டும் இந்த 20-21 நாளில் மட்டும் அமெரிக்கா $32 பில்லியன் ஆயுதத்தை விற்றுருக்குறாங்க. இஸ்ரேலுக்கும் சரி மற்ற அரபு நாடுகளுக்கும். இதில் விற்பனை பண்ணக்கூடிய வேலையை மிகப்பெரிய அளவுக்கு அந்த பொருளாதார சந்தை பண்ணுறாங்க. நீங்கள் ஆயுதம் விற்கிறதுக்கு கொடுக்குறதே அந்த எந்த இதை விற்கிறீங்களோ அதையே அடித்து காலி பண்ணோம்னா இல்லை அடித்து காட்டினோம்னா F-35 எப்படி விற்கும் அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இருக்குது. இல்லை இருக்குது. இதில் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், இந்த காலகட்டம் இந்த போர் வந்து ரொம்பவும் முக்கியமானது, மிகப்பெரிய அழிவு, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. உலகத்தினுடைய வரலாற்றை இந்த எந்தெந்த நாடுகள் முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த வரலாற்றையே வந்து இந்த யுத்தம் வந்து மாற்றி எழுத போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அமெரிக்காவினுடைய புதிய தொழில்நுட்பத்தினுடைய அத்தனை இதுகளையும் வந்து இவங்க அடித்து காலி பண்ணிட்டு இருக்கும்போது ஈரானுடைய கையில் மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருக்குது. ஈரானுக்கு விதித்திருக்கக்கூடிய தடைகள் நீக்கக்கூடிய பட்சத்தில் ஈரான்கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடிய முனைப்பை வந்து வேறு நாடுகள் காட்டும். இன்னைக்கு வந்து ரஷ்யா வாங்கிட்டு இருக்கு, இல்லைன்னா வேற நாடுகள் ஏதாவது ரகசியமாக வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. இதுலேயே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ரஷ்யனுடைய எண்ணெய் வாங்குறதுக்கு இவங்க விடியல் தளர்த்துனாங்களே, ரஷ்யாவுக்கு ஈரான் என்ன சப்ளை பண்ணிட்டு இருக்கு, அவங்க கையிலும் பணம் வருதுங்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா ரஷ்யா வந்து இங்கேருந்து வாங்கி அதை அது கூடுதல் விலை வச்சு விற்றுட்டு இந்த இதில் இப்போ யாருக்கெல்லாம் இவங்க தடை போட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பாகவும் இது மாறிடுச்சு. ட்ரம்ப் ஆழம் தெரியாமல் இல்லை குறுகிய எக்குத்தப்பாக வச்சு கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய அந்த வல்லாதிக்கத்தையே காலி பண்ணுற வேலையை
செஞ்சு வச்சுட்டாரோ? இல்லை, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ முந்தானத்தைக்கு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய எண்ணெய்கள் இருக்குல்ல, 140 மில்லியன் பேரல் எண்ணெய்களை வந்து உலக நாடுகளுக்கு விநியோகிக்கிறதுக்கு தடையை வந்து நீக்கியிருக்கு. ஈரானுடைய எண்ணெயை உலக நாடுகள்லாம் விற்றுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடையை வந்து நீக்கியிருக்கு. இதுவும் நம்ம வந்து அமெரிக்கா வந்து சமாதானத்திற்கு போவதற்கான ஒரு வழிமுறையோன்னு சொல்லி கூட நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ட்ரம்ப் வந்து புலம்பிட்டு இருக்கிறார் இப்போ. அதாவது அங்கே ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள்கிட்ட இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான விஷயங்களை வந்து பேசியிருப்பதாக வந்து தெரிகிறது. ஆனால் இந்த யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் தான் தெரியலை. என்னென்னா, மிகப்பெரிய அழிவை வந்து ஈரான் வந்து பெற்றிருக்கு. இது ஈரானுடைய யுத்தம் அல்ல, ஈரான் மீது திணிக்கப்பட்ட யுத்தம் தானே. அப்போது அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு நீங்கள் நஷ்டஈடு தரணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு 6 கண்டிஷன்களை வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அதில் போர் மீண்டும் நிகழாது என்பதற்கான உத்தரவாதம் தரணும். அது ஏற்கனவே சொல்லப்பட்ட இது கண்டிஷன் தான். அது மாதிரி அப்பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை முற்றிலுமாக அகற்றணும். எங்க அரேபிய நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கா இராணுவ தளங்களை முற்றிலுமாக அகற்றணும். நீங்க அரேபிய நாடுகள்கிட்ட உங்களுக்கு நான் பாதுகாப்பு தர்றேன், மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கடல் பாதுகாப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறத காட்டி தான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வணிக விஷயங்களையும் இவன் பண்ணிட்டு இருக்கிறான். சுரண்டி அரேபிய நாடுகள்கிட்டேருந்து உள்ள செல்வங்களை எல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா. அந்த தங்குந்திரங்கள் வந்து இவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய இங்கே மேலாதிக்கமே வந்து அடிவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்கிரமிப்பை முறியடித்தல் மற்றும் ஈரானுக்கு இழப்பீடு வழங்குதல். அதாவது ஆக்கிரமிப்புனா இவங்களுடைய யுத்தத்தை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அது மாதிரி ஈரானுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும். இங்கே நீங்கள் திணித்த யுத்தம், அதன் மூலமாக எங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு வந்திருக்கிறதோ அந்த இழப்பீடுகளை வந்து நீங்கள் தரணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதுபோல் அனைத்து பிராந்திய முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வரணும். அதாவது இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு சொன்னால், நாங்கள் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இராணுவ மையங்கள்லேருந்தும் அவர்களுடைய இராணுவ வீரர்களை விலக்கலை. எல்லாமே அதுபடி தான் நடந்துட்டுருக்கு. அதனால் இதை வந்து உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய இது. முக்கியமாக மிக முக்கியமாக ஹார்முஸ் நீரிணை இருக்குல்ல, ஜலசந்தி, அதில் நாங்கள் புதிய கட்டுப்பாடுகளை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஈரான் சொல்லியிருக்கு. டோல் பிரிக்க போகிறோம் அப்படிங்கிற கேட்டெல்லாம் போட்டுருவாங்க போல் இருக்கு. ஃபாஸ்டேக் கட்டி ஸ்கேன் பண்ணி கப்பேன். ஆமா, டோக்கனை போடுன்னு சொல்லி சொல்லுவாங்க போல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றும் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, சரக்கு கப்பல் மீது அப்படிங்கிற தகவல் வருது. உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்கள் தான் எங்களுடைய எதிரி. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களில் தான் நாங்கள் தடுக்கிறோம். மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் வந்து நீங்கள் வந்து போகலாம், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுபோல் ஈரான் எதிர்ப்பு ஊடக செயல்பாட்டாளர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை நாடு கடத்தல் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. மிக முக்கியமாக இதுக்கு முன்னால் அவர்கள் தெரிவித்த 3 கண்டிஷன். ஒன்று வந்து நஷ்டஈடு, இன்னொன்று வந்து எங்களுடைய நியாயமான முறையீடுகள், அதாவது எங்கள் மீது விதித்திருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நியாயமானது. அது மாதிரி இழப்பீடு, இந்த 3 விஷயங்களையும் இவர்கள் வந்து பரிசீலனை பண்ணா, இல்லைனா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பாஸ் அராக்சியோட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பேசியிருக்கிறாரு. இவர் வந்து இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், எங்கள் மீதான தாக்குதல் வந்து அநியாயமானது அப்படிங்கிறத இந்தியா வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நாடுகள் மீதும் இவர்கள் ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. மற்ற நாடுகளும் இதற்கு எதிராக பேசணும். பிரிட்டன் வந்து அவர்களுடைய அந்த தீவு டிகோ கார்சியா தீவை வந்து, டிகோ கார்சியா மட்டும் இல்லை, இன்னும் சில தீவுகளை வந்து அமெரிக்கா வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்
நிறுத்தலாம் அப்படிங்கிறத அனுமதி கொடுத்தாங்கல்ல, அதற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனத்தை வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி தெரிவித்தார், ஈரான் தெரிவித்தது. அதுபோல் மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் இந்த யுத்தத்தை வந்து கடுமையாக தண்டிக்கணும், அப்போ தான் இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 26 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதற்குமே தங்களுடைய எதிர்ப்பை வந்து ஈரான் வந்து தெரிவிச்சிருக்கு. அதாவது ஈரான் மீது இந்த நாடுகள் தாக்குதல் நடத்தும் போது ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிக்கலை, கண்டும் காணாமல் இருந்தது. இப்போ இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தின உடனே எல்லாமே பதறிட்டு வந்து வராங்க. அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல, அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. ஒன்று, இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும், இல்லைன்னா அடுத்த கட்ட நகர்வு வந்து மிகப்பெரிய அபாயகரமாக இருக்கும். யாராவது இதில் தலையிட்டு இதை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலையை வந்து செய்யணும். பார்ப்போம் இது எப்படி போகுது, ஒரு முடிவை நோக்கி போகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சமரசம் சமாதானம் பேசக்கூடிய இடத்துல வேறு எதுவும் பின்னாடி வேலைகளை செஞ்சால் அது இன்னும் இதனுடைய எதிர்விளைவுகள் மோசமாக இருக்கும். மானுடத்திற்காக, ஒட்டுமொத்த பூமிக்காகவும் இது நிறுத்தப்பட வேண்டும். எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.